வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். இது டோட்டலா டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா இதனுடைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டதை விட ரொம்ப மாறுதலா இருக்கும். இந்த பிரியாணி ஒரு முறை செஞ்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டபரா வச்சாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் 250 ml. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துங்க. இந்த மசாலா ஐட்டம் இதனுடைய எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது ஆனியன் 200 கிராம், ரெட் சில்லி பவுடர் 15 கிராம், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. ஜிங்கர் 100 கிராம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அது எவ்வளோன்றதும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது பூண்டு 100 கிராம் போட்டு இதனுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இதுக்கு அடுத்தது புதினா இலை நம்ம எப்பவுமே போடுற மாதிரி 5 விரல் பிடிச்சி அடங்குற மாதிரி போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி அதே போல தான். இதெல்லாம் போட்டுட்டு இதனுடைய தன்மை மாற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, பச்சை மிளகா, தக்காளி, தயிர் 100 ml, உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஒரு 40 கிராம் போட்டு ஃபுல்லாக நல்லா இதை வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமானது இன்க்ரீடியன்ஸும் நம்ம வதக்குற முறையும் கரெக்டாக இருக்கணும். இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது குக் ஆகிட்ட அப்புறம் இப்போ நம்ம எடுத்து சுத்தமாக மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிற 1 கிலோ பிரியாணி சிக்கன் பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. என்னன்னா இந்த பிரியாணியோடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட் சில்லி பவுடரில் இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ கறி நல்லா குக் ஆகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா குக் ஆனது பார்த்த உடனே இப்போ நம்ம அதில் தண்ணி சேர்க்குறோம். எவ்வளோட பார்த்தோன்னா 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 1 லிட்டர் 300 ml. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் உப்பு செக் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். அதை இப்போ நம்ம உப்பு அதில் எப்படி உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு இப்போ தேவைப்பட்டது அதனால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா அது குக் ஆன உடனே இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸு. ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 1 கிலோ பாஸ்மதி ரைஸு 1 கிலோ சிக்கன் வச்சு தான் செய்கிறோம். இப்போ நம்ம ஊற்றின அந்த தண்ணியும் நம்ம போட்டுக்கிற இந்த அரிசியும் லெவல் பார்த்திங்கன்னா, ஏன்னா இது டம் பிரியாணி, நம்ம வடி பிரியாணி வேறு மெத்தடு. இப்போ அது ஈவன் ஆன உடனே இப்போ நம்ம மூடி போட்டுட்டு நல்லா வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பிரியாணி எந்த லெவல் வந்திருக்கு பாருங்கள். இதனுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா டம் பிரியாணின்றதுனால இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். அதே சமயம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மக்களே, ஒரு முறை நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே. இது போல் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க நான் அடுத்து நல்ல ஒரு நிகழ்ச்சியோடு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு உங்களோட தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி மக்களே.